மறைந்த முருகப்பா குழுமத்தின் முன்னாள் நிர்வாக தலைவர் வெள்ளையனின் தொழில்துறை பங்களிப்பை பற்றி விரிவாக பார்க்கலாம். சென்னையின் அடையாளங்களில் ஒன்று துடிப்பான வணிக தளமான பாரிஸ் கார்னர். இந்த பகுதியின் பெயருக்கு காரணமாக இருப்பது 1787ஆம் ஆண்டு தாமஸ் பாரியால் தொடங்கப்பட்ட நிறுவனமான EID பாரி தான். 1981ஆம் ஆண்டு இந்த தமிழ்நாட்டின் பாரம்பரியம் கலந்த நிறுவனத்தை முருகப்பா குழுமம் கையகப்படுத்திய போது அது வெறும் நிறுவனத்தை வாங்கியதல்ல, அது ஒரு சரித்திர தொடர்ச்சியை தாங்கி பிடித்தது. அந்த தொடர்ச்சியை வியூக தெளிவுடன் வழிநடத்தியவர்தான் அருணாச்சலம் வெள்ளையன். தமிழ்நாட்டின் தொழில்துறை அடையாளங்களில் ஒன்றான முருகப்பா குழுமத்தின் 4ஆம் தலைமுறை தலைவர் வெள்ளையன். தொழில் வியூக சிற்பியாக பெயர் போன வெள்ளையன் 2009 முதல் 2018ஆம் ஆண்டு வரை நிர்வாக தலைவராக பணியாற்றினார். இவரது தலைமைத்துவத்தில் குழுமம் மிகப்பெரிய விரிவாக்கத்தை கண்டது. 2008-2009ஆம் நிதியாண்டில் 15,907 கோடி ரூபாயாக இருந்த குழுமத்தின் லாபம் 2016-17ஆம் நிதியாண்டில் 30,000 கோடி ரூபாயாக உச்சமடைந்தது. வெள்ளையன் தலைமையின் கீழ் கோரமண்டல் இன்டர்நேஷனல் மற்றும் EID பாரி ஆகியவற்றில் அவர் கொண்டு வந்த மாற்றங்கள் இந்திய விவசாயத்துறைக்கு புதிய அத்தியாயமாக அமைந்தன. கோரமண்டல் உரங்களை மொத்த வியாபாரிகளுக்கே விற்பனை செய்து வந்த நிலையில் ஏன் நாம் ஒரு இடைத்தரகர் வழியாக செல்ல வேண்டும், நேரடியாக விவசாயியை சந்திக்கலாம் என்று வெள்ளையன் முடிவெடுத்தார். இதன் விளைவாக அவர் மைக்ரோமர் சில்லறை விற்பனை கடைகளை தொடங்கினார். இந்த வியூகம் நிறுவனத்திற்கு லாபத்தை அதிகரித்தது மட்டுமல்லாமல் விவசாயிக்கும் நிறுவனத்திற்கும் இடையே ஓர் ஆழமான நம்பிக்கையை உருவாக்கியது. சர்க்கரை தொழில் சுழற்சி முறையில் இயங்குவதால் ஏற்ற இறக்கங்கள் இயல்பு. இந்த சவாலை சமாளிக்க EID பாரியின் பலவீனமான காலங்களில் அதன் துணை நிறுவனமான கோரமண்டலின் நிலையான லாப பலத்தை பயன்படுத்தி 2 நிறுவனங்களும் குழும கண்ணோட்டத்துடன் செயல்படுவதை உறுதி செய்தார். குழும பொறுப்புகளுக்கு அப்பால் நாட்டின் கல்வி மற்றும் நிதித்துறைகளுக்கும் இவர் பங்களித்தார். குறிப்பாக IIM கோழிக்கோடு ஆளுநர்கள் குழுவின் தலைவராகவும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மற்றும் எக்ஸிம் வங்கி ஆகிய வாரியங்களில் இயக்குநராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். அகில இந்திய சைக்கிள் உற்பத்தியாளர்கள் சங்கம் உள்ளிட்ட முக்கிய தொழில் மற்றும் வர்த்தக சங்கங்களின் தலைமை பொறுப்புகளிலும் பங்களித்தார். முருகப்பா குழுமத்திற்கு ஒரு துல்லியமான வியூக தெளிவை கொண்டு வந்தவர் வெள்ளையன் என்றும், முருகப்பா குழும வரலாற்றில் மட்டுமல்ல, அமைதியான ஆனால் ஆழமான தாக்கம் செலுத்திய ஒரு ஆளுமையாக வெள்ளையனின் பங்களிப்பு என்றும் நினைவு கூறப்படும் என்கின்றனர் சக தொழில்துறை தலைவர்கள்.